வாங்க பார்க்கலாம். கார்லிக் குஜராத்தி கார சட்னி, பூண்டு சட்னி. இது நல்லா காரமாக இருக்கும். இட்லி தோசைக்கு சேர்த்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 15 பெரிய பல் பூண்டு எடுத்துக்குவோம். உரலில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்குவோம். 2.5 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் எடுத்துக்குவோம். சிறிதளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்குவோம். 2.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்குவோம், ஊற்றிக்குவோம். சிறிதளவு கடுகு போட்டு தாளிச்சிக்குவோம். மேக்ஸிமம் இந்த சட்னி நல்லெண்ணெயில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சட்டியில் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். அப்பப்போ நல்லா கிண்டிக்கிறணும். தேவையான அளவு உப்பு சிறிதளவு இப்போ போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஆனால் கிண்டாமல் இருந்தீங்கன்னா லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நல்லா பூண்டு நல்லா வதங்கின பிறகு கலக்கி வச்சுருக்க மிளகா மசாலாவை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த காரத்தன்மை கொஞ்சம் குறையும். இந்த பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரியுது பார்த்தீங்களா. நல்லா கொதிக்கணும். மேக்ஸிமம் இதில் நல்லெண்ணெயில் ரெடி பண்ணால் தான் காரத்தன்மை கம்மியாக இருக்கும். நல்லா கொதித்து வந்த பிறகு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். தயிர் விட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். சிறிதளவு வற்றின பிறகு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்த பிறகு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். கார சட்னி சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.